அம்மா பாத்தீங்களா, முதல்ல என்ன சொன்னாரு, இப்ப நிலாவையும் சேர்த்து சொல்றாரு. என் மகன் அப்படி சொல்ற ஆள் இல்ல. எனக்கு தெரியும் சம்பந்தி. இவன் தான் ராத்திரி குடிச்ச போதை தெரியாம உளறிட்டு இருக்கான். ஒரு கோட்டு போதை அடுத்த நாள் வரைக்கும் உடம்புல இருக்கிற அளவுக்கு கேடுகட்ட குடிகார குடும்பம் நாங்க இல்ல. மாமா மரியாதை பேசுங்க. டேய், உன் மகனுக்கு என் பொண்ணை கேட்ட, அது நடக்கலன்னு பொறாமையில என் வீட்டுல ஒரு நல்லது நடக்கிற நேரத்துல இப்படிதான் வந்து பிரச்சனை பண்றதா? ஏய், உன் குடும்பத்துக்கே இதுதானட வேலையே. மாமா என் குடும்பத்தை பத்தி பேசாத, அப்புறம் நான் டரரா மாறிடுவோம். ஜாகிரதை. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? எல்லாத்துக்கும் காரணம் இவன். என்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு இங்க வந்து நாடகம். யார் நாடகம் மாட்றா? அந்த பழக்கெல்லாம் எனக்கு கிடையாது. யோ, உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. இந்த மாதிரி போயெல்லாம் சொல்லாத. அதனாலதான் உன் மகனுக்கு எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். சஞ்சய் பிளான் பண்ணி கல்யாணத்தை நிறுத்த பாக்குறான். சஞ்சய் போன போதுன்னு பார்த்தா. சஞ்சய் விட்றா விட்றா. அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? சஞ்சய் வாய மூடி. மாமா, ஏன் என் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்க? இல்லம்மா, ப்ளீஸ் மாமா விட்டுருங்க. எனக்கு சஞ்சயை பத்தி நல்லாவே தெரியும். எனக்கு பிடிச்சுதான் அவரை கல்யாணம் பண்றேன். என் வாழ்க்கையில விளையாடாதீங்க மாமா. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்? ஒண்ணு சொல்லாதீங்க மாமா. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சா இப்பவே எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேளுங்க. கேளுங்க மாமா. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா சரியா போச்சா? வேதா, இதெல்லாம் சரி வராது. வா, நம்ம கிளம்பலாம். வா. சம்பந்தி சம்பந்தி, நான் உங்கள்ட்ட மன்னிப்பு இல்ல, நீங்க இருங்க, விடுங்க. தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க சம்பந்தி. அவன் பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்க. அண்ணா வேண்டாம். இந்த பிரச்சனையை இதோட விட்டுட்டு அடுத்து ஆக வேண்டியதை பாருங்க. உங்க மனசு யாருக்கும் வராது சம்பந்தி. ஐயோ, எல்லாம் வேஸ்டா போச்சு. நிரஞ்சனா, நல்ல சமைக்கிறடி. வாசனை அப்படியே தொலைக்குது. காரைக்குழம்பு இந்த வாசனை வருதே. இன்னும் கறிக்குழம்பு எவ்வளவு வாசனையா இருக்கும். அக்கா, இது நம்ம வீட்டு மிளகா பொடி. இது போட்டு சமைச்சா வாசனை அள்ளும். போடு போடு. ஏய், இன்னொரு ஸ்பூன் சேர்த்து போடுறீ. போதும்க்கா, இது கொஞ்சம் போட்டா போதும். அதுவே காரம் தூக்கலா இருக்கும். ஓ சரி சரி, போடு. ஆமாண்டி, நல்ல வாசனையா இருக்கே. கலரும் செமையா இருக்கு. வா. நல்ல வாசனையா இருக்குல்ல? ஆண்டி, உங்க ரெண்டு பேரையும் பீமாமா கூப்பிட்டாங்க. எங்களையா? எதுக்கு? அது தெரியல நிரஞ்சனா.
மாமாவும் அம்மாவும் ஏதோ நகை செய்ய கொடுக்கறதுக்கு சைஸ் எடுக்க ஆள் வந்திருக்கிறதா சொன்னாங்க. சரி, நீங்க கொஞ்சம் சமையல பாத்துக்கோங்க. நாங்க பாத்துக்கிறோம். எல்லாமே சேர்த்தாச்சு. நீங்க ஜஸ்ட் கிண்டினா மட்டும் போதும். நீங்க பார்த்து போயிட்டு பொறுமையா வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். நாங்க என்ன நிலா? பாத்துக்கிறோம். அதை வாங்கிக்க. ம். போ கொடுங்க. போங்க. இந்தாங்க பீம்பாய். பீம்பாய், நான் போய் யாராவது வராங்களான்னு பாத்துக்கிறேன் பீம்பாய். சரி, ஓடு ஓடு. என்ன? பீம்பாய், யாரும் வரல. இல்ல. ம்ஹும். ஓகே. என்னாச்சு, ஓகேவா? தோ முடிஞ்சிருச்சு. சீக்கிரம், யாராச்சும் வந்துட போறாங்க. இப்ப என்ன பண்றது? கிளறி விட்டுருவோம், நல்லா கிளறிடலாம். பீம்பாய், ஓகேவா? ஓகே. இந்தா டேஸ்ட் பாரு. ஆஹா, வேணாம். பயம். சரி விடு. ஓகே. வா. ஐயோ. சரி வா, ஓடிடலாம். வா. வாங்க, சீக்கிரம் வாங்க பீம்பாய், வாங்க. ஏன் பீம்பாய், இப்ப அந்த சாப்பாடு உங்க வீட்ல இருக்க எல்லாருமே சாப்பிடுவாங்களே, பாவம்ல. என் ஒய்ஃபை மறந்துட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் வேணும். சாப்பிடட்டும். சரி வா, நம்ம போலாம். வா, உட்காரு. பீம்பாய், நம்மள சாப்பிட கூப்பிட்டா என்ன பண்றது? அமைதியா போய் உக்காந்துருவோம், அப்பதான் நம்ம மாட்டோம். ஆனா நாம எதையும் தொட வேண்டாம். ஓகே. அப்படி போடு. ஹை. அப்படி என்ன நல்ல விஷயம்? ஐஃபை போட்டுக்கிற அளவுக்கு என்ன ஹாப்பி நியூஸ்? சொல்லுங்க, என்ன ஹாப்பி நியூஸ்? இப்போதைக்கு உங்க கல்யாணம் தான் ஹாப்பி நியூஸ். மாமா, என் ரூம் இங்க தான் இருக்கு. வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். இல்ல பரவாயில்ல. ஏன் மாமா வரமாட்டீங்களா? பார்க்கவே பாவமா இருக்கு பீம்பாய், போயிட்டு வந்துடலாம். ஓகே. சரி வா. வானிலா. மாமா, நமக்கு நாளைக்கே கல்யாணம் ஆக போகுது. நம்ம லைஃபை ஷேர் பண்ணிக்க போறோம் மாமா. இந்த பொண்ணு யாரு நமக்கு நடுவுல? அப்ப நீங்க எல்லாத்துக்கும் இவ்வளவு கேட்டுதான் முடிவு பண்ணுவீங்களா? நிலா, நீ கீழே விளையாடிக்கிட்டு இரு, நான் வந்துடுறேன். ஓகே பீம்பாய். நீங்க வாங்க மாமா. சரி வா. மாமா வாங்க மாமா. இதான் மாமா என்னோட ரூம். பாருங்க, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. புக்ஸ் எல்லாம் படிப்பியா நீ? ஆமா மாமா, இதெல்லாம் நான் காலேஜ்ல படிச்சது. அதனாலதான் நான் யூனிவர்சிட்டி டாப்பரா ஆனேன். அப்படியா? வெரி குட். மாமா, இது நான் காலேஜ்ல படிக்கும்போது எடுத்த போட்டோ. அழகா இருக்கல்ல மாமா? மாமா, இது நான் காலேஜ்ல வாங்கின அவார்ட். பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு கொடுத்தாங்க. ஓஹோ, நைஸ். மாமா, என்ன? இங்க பாருங்க மாமா, இது நான் யூனிவர்சிட்டில வாங்கின கோல்டு மெடல். ஓ, அப்படியா? மாமா, இது நான் ஸ்கூல்ல படிக்கும்போது எடுத்த போட்டோ. இதுல இருக்கிறவங்க எல்லாருமே ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க மாமா. ஓ, வாவ். அம்மா, நீ அந்த மாதிரி நல்ல கம்பெனிக்கு போகல? உனக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சிருக்குமே. கிடைச்சது மாமா, நான் தான் போகல. அப்பா கூட இருக்கணும்னு இங்கே இருந்துட்டேன். நைஸ்.
அதனால தானே மாமா நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. மாமா இதுல நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிங்க. இத சொல்றீங்களா மாமா? இது இது நான் இல்ல மாமா. ஐயோ மாமா, இது நான் இல்ல. இது என் ஃப்ரெண்டு. அவ என்னை விட கொஞ்சம் அழகுல கம்மியா தான் இருப்பா. நான் இந்த போட்டோல உங்களுக்கு தெரியலையா? அது இல்ல, நான் இதான் வந்து மாமா நானு. போலாம், நம்ம வெளில போலாம். மாமா மாமா ஏய், இருங்க, போவோம். எங்க வேணாலும் போவோம் மாமா. ஏன் மாமா, நம்ம ஹனிமூனுக்கு எங்க போவோம்? சொல்லுங்க மாமா. லண்டன், யுஎஸ் போலாமா மாமா? என்ன மாமா அமைதியா இருக்கீங்க? இல்ல அது சரி, நான் இத சுத்தி விடுறேன். அது எங்க நிக்குதோ அந்த கண்ட்ரிக்கு போலாம். மாமா, நியூசிலாந்து நல்ல கண்ட்ரி மாமா. எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ட்ரி. நம்ம ஹனிமூனுக்கு அங்கேயே போலாம். எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இந்த முடிதான் மாமா. உங்க தாடி கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. ஏன் மாமா விலகி விலகி போறீங்க? மாமா தண்ணி தண்ணி இருக்கா? நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். மாமா என்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது மாமா. என்ன பிம்பாய், என்னாச்சு? ஒன்னும் இல்ல, அவளோட அருமை பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா. அவ்வளவுதானா? அவ்வளவுதான், வேற என்ன? இல்ல முகமெல்லாம் வேர்த்திருக்கா, அதாவது பயந்துட்டீங்களோன்னு கேட்டேன். பயமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் சும்மா பாய். நம்பிட்டேன் பீம்பாய். போட்டோனோ. சஞ்சய், ரிங்க மாத்துறதுக்கு கூப்பிட்டாங்க, சீக்கிரம் வா. நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன். அடுத்து என்ன பிளான் பண்றாங்கன்னே தெரியலையே. போங்க. ம். பீம்பாய், எல்லாம் ரெடி தானே? கண்டிப்பா இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. வா சஞ்சய். அதோ வரேன், வா போலாம். வாங்க ஸ்னேகா, இப்போ உனக்கு சந்தோஷமா? மாப்ள, அங்க போய் நில்லுங்க. சந்தோஷமா போங்க இருக்குது. போங்க. சஞ்சய், அம்மா. என்னடா அப்படியே பார்த்துட்டு நிக்கிற? மோதிரத்தை எடுத்து போட்டு விடு. சஞ்சய், உன்கிட்ட தான் சொல்றேன், மோதிரத்தை போட்டு விடு. ஆ, போட்டு விடுப்பா சஞ்சய். ஏண்டா யோசிக்கிற? போட்டு விடு. இங்கதான்.
போய் செய்ய போறீங்க? இந்தாங்க. நிறுத்துங்க. இந்த பொண்ணை பார்த்ததே இல்லையே. யாருன்னு தெரியலையே. யாருமா நீ? நல்லது நடக்கிறப்போ இப்படி அபசகுணமா கத்திட்டு இருக்க? முதல்ல இவரை ஏன் கையில போட்ட மோதிரத்துக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. என் கையில மோதிரம் போட்டுட்டு என் கூட வாழ்க்கை நடத்திட்டு இப்ப வந்து இன்னொரு பொண்ணு கையில மோதிரம் போடுறதுக்கு நிக்கிறாரே, என்ன நியாயம்னு நீங்களே கேட்டு சொல்லுங்க. டேய் சஞ்சய், என்னடா இது? அப்பா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. எனக்கு யாருன்னு தெரியாது இவங்களை சுத்தமா. இதெல்லாம் சஞ்சய் பிளானா இருக்குமோ? அம்மா, நீ ஏதோ தப்பான அட்ரஸுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்னு நினைக்கிறேம்மா. ஏன் கூட வாழ்க்கை நடத்தி என்ன ஏமாத்தினவரு இப்படி குத்துக்கள் மாதிரி நிக்கிறாரே, அவரை பார்த்துமா நான் தப்பா வந்து சொல்ல போறேன்? அவர்கிட்டே கேளுங்க. நான் சொன்னதை கேட்டீங்களா? இவனுக்கு எல்லா கெட்ட பழக்கம் இருக்கு. ஏய், இந்த ஒரு பொண்ணு தானா இல்ல இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியலையே. யோ சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சாமர்ற. டேய் சஞ்சய், என்னடா இதெல்லாம்? அப்பா எனக்கு இந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுப்பா. என்னது? யாருன்னு தெரியாதா? என்கிட்ட இருக்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் காமிக்க வேண்டிய இடத்துல காமிச்சா தெரியும். உங்க பையன் தினமும் குடிச்சிட்டு 2-3 நாள் கழிச்சு வருவாரே, அப்பெல்லாம் எங்க இருந்தாருன்னு நினைக்கிறீங்க? ஏன் வீட்டுல தான் இருந்தாரு. இனிமேல் சரிபட்டு வராது. இதுக்கு மேலே இந்த மாப்பிள்ளை தான் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கல்யாணத்தன்னைக்கு சண்டை போடுவேன். இந்த மொத்த குடும்பத்திலையும் என் பக்கம் பேசுறதுக்கு யாருமே இல்லையா கடவுளே? பாருங்க, இந்த பொண்ணு அழுகிறத பாருங்க. இந்த பொண்ணோட கண்ணீருக்கு யாரு பதில் சொல்றது? இந்த பொண்ணு அழுது பாருங்க. அம்மா அழாதம்மா, நீ அழாத. லேடிஸுங்க அழுதா என் மனசு தாங்காதுமா, நீ அழாதம்மா. நான் இருக்க உனக்கு. உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன். ஏய் வாடாங்க. கண்ணீர் துடைக்கிறேன்பா. நீ ஒண்ணும் பண்ண வேணாம், வாடாங்க. ஓஹோ, இதெல்லாம் உங்க வேலை தானா? இந்த பொண்ணு என்ன இப்படி சொல்லுது? எல்லாரும் இப்படி பாக்குறீங்களே, கேட்க மாட்டீங்களா? சண்முகனே, இந்த இடம் வேண்டாம்னே, சொன்னா கேளுங்கண்ணே. டேய் ரதி, ஏன்டா இப்படி எங்க மானத்தையே வாங்குற? அப்பா உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கே எங்களுக்கெல்லாம் ரொம்ப வெக்கமா இருக்குடா. இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. வா 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 போலாம். பாருங்க, அந்த பையனை பெற்றவரை ஒத்துக்கிட்டாரு பாருங்க. மாமா, இன்னும் அவனுக்கு புரியல. இதுக்கப்புறமும் என் மாமா இந்த குடும்பத்துல தான் பொண்ணு கொடுப்பே நிக்கிறாரு. யோ மாமா, ஏயா ஏன் மருமக வாழ்க்கை அழிக்க பாக்குற? வேடிக்கை பாக்குறீங்க? எல்லாரும் கேளுங்க. அண்ணே சண்முகனே, ஏங்க? வேணாம் சண்முகனே. வேணாம் சண்முகனே, வேணாம், சொல்றது சொன்னா கேளுங்க. எல்லாரும் சொல்றோம்ல, சொன்னா கேளுங்கண்ணே.
இந்த மாப்பிள்ளை வேண்டாம்ண்ணே. சண்முகனே சொல்றதை கேளுங்க. இந்த மாப்பிள்ள வேண்டாம். இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம். இவனை விட்டா நம்ம சொந்தத்துல பசங்களா இல்ல. ஆமா, நாங்களே வேற எவ்வளவு மாப்பிள்ள சொல்றோம். பாத்துக்கலாம், சொல்றத கேளுங்க. மாப்பிள்ளையா இல்ல இந்த உலகத்துல? இந்த மாப்பிள்ளை வேண்டாண்ணே. ஒண்ணு வேற மாப்பிள்ளை வேணாண்ணே. இந்த மாப்பிள்ள அது என்ன வேண்டாம், பொய்யா சொல்றத சொல்லுங்க. கேளுங்க. வேண்டாம். வேணாம்மா விட்டு. இவ்வளவு குழப்பத்தோட இந்த கல்யாணம் பண்ண வேணாமா?